வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி நமக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்க நோட்ஸ் எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணு கட்டிக்கிட்டு இப்படி பெரிய பத்தி மாதிரி குறிப்பு எடுக்கிறது தான் மிக மோசமானது. இதுல ஒன்னும் புரியவே புரியாது. 50 பக்கம் இப்படி இருந்தா படிக்கவே 5 மணி நேரம் வேணும். அதை விட முக்கியமான விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அத ஒரு காட்சி மாதிரி மாத்திட ஒரு டயக்ராம், ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப் மாதிரி. ஏன்னா நம்ம மூளைக்கு விஷுவலான விஷயங்க வேகமா புரியும், நல்லா ஞாபகத்துக்கும் இருக்கும். ஒண்ணு, முதல்ல விஷுவல் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்க. அடுத்தது, நோட்ஸ்னா மூளையோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கணும், அதுக்கு பதிலா இல்ல. சோ ஒரு வகுப்புல இருக்கோம், டீச்சர் இன்ஃபோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதே நேரத்துல நம்ம மூளை அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணணும். ஏன், எப்படி, என்ன லிங்க் அப்படின்னு. அந்த நேரத்துல இன்ஃபோ ஓவர்லோட் ஆகுது. அப்பதான் நம்ம குறிப்பு எடுக்கிறோம். அதாவது எக்ஸஸ் லோடை பிரெயின்ல வச்சுக்க முடியலனா நோட் பேட்ல போட்டுடுறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் பேசுற இன்ஃபோ நேரா நோட்ஸுக்கே போயிடும். மூளை டோட்டலி பைபாஸ். அந்த இன்ஃபோ ப்ராசஸ் ஆகவே இல்ல. அதனால எல்லாமே எழுதுறதுக்கு பதிலா மூளையால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதான் லேர்னிங். எக்ஸாம்பிள் வேணும்னா, ஜிம்ல லைட் வெயிட் மட்டும் எடுப்பியா மசில் வராது. அதே மாதிரி ஈஸியா எழுதுறதால நல்லா படிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறது தான் லேர்னிங். அது கடி புரியாம நிறைய பேர் இன்ஃபோ எல்லாத்தையும் போட்டா மட்டும் போதும்னு நினைச்சிடுறாங்க. கிளாஸ்க்கு போறீங்கன்னா சேம் டைம்ல புரிஞ்சுக்கோ. இல்லனா லேர்னிங்கே கிளாஸுக்கு பிறகு போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட், நோட்ஸை மல்டிபிள் டைம் ரீரீட் பண்றது யூஸ்ஃபுல் இல்ல. நீங்க ஃபேவரட் மூவிய பாத்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் சரியா ஞாபகமா இருக்குமா? கஷ்டம்தானே. ஆனா அந்த மூவி பிளே ஆகிறதா இருந்தா நினைவு கெட்ட கெட்ட வருதுல்ல. அதுவே நோட்ஸை வேற வேற முறை படிக்கிறது, உள்ளத்துக்குள்ள ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா நீங்க அடக்க முடியற மாதிரி ரிட்டென்ஷன் இருக்காது. ட்ரூ லேர்னிங் என்னன்னா, நோட்ஸ் மூடிட்டு நீங்க ரிகால் பண்றதே. அதனால பாசிவா நோட் படிக்காம ஆக்டிவ்லி புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, உங்க நோட்ஸை அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம்லவே நீட் பர்ஃபெக்ட் நோட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அது நேரத்தின் கழிவு. லினியர் வெர்சஸ் நான் லினியர் நோட் டேக்கிங். லினியர் சீக்வென்ஷியலா இருக்கிறது. டெக்ஸ்ட் புக் மாதிரி ஹெட்டிங், சப்ஹெட்டிங், புல்லட் பாயிண்ட்ஸ். நான் லினியர் ஒரு ஐடியாயிலிருந்து மற்றதுக்கே ஜம்ப் ஆகும் ஸ்டைல் டயக்ராம்ஸ், விஷுவல் மேப்ஸ். கன்செப்சுவல் லேர்னிங்க்கு நாலினர் தான் நல்லது. முக்கியமான டிப் கொஸ்டின்ஸ் எழுது. அது ஒரு கோல் மாதிரி இருக்கும், ஆன்சர் தேடுவீங்க. கொஸ்டின் செட்டர் மாதிரி நினைச்சு டிசைன் பண்ணலாம். செல்ஃப் குவிஸ் பண்ணலாம், ஃபிளாஷ் கார்ட்ஸ், நோஷன் டாகல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, குறிப்புகள் எடுக்கிறதுனால தான் படிப்பு நல்லா ஆகும்னு நம்பாதீங்க. புரிஞ்சுக்கிற ப்ராசஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகள் எழுது, விஷுவல்ஸ் யூஸ் பண்ணு, ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு தயங்காதீங்க. அதுதான் உண்மையான கற்றல்.